ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா, ஒரு 5 நம்பர்ஸ் யூசர்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இந்த 5 நம்பர்ஸ் சப்போஸ் யூசர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இன்டீஜர் அரே ஒன்று இருக்குது, நம்பர்னு சொல்லி. இந்த இன்டீஜர் அரே வந்து 5 நம்பர்ஸை ஹோல்ட் பண்ணும். இந்த ஃபார் லூப்பில் நம்ம 5 நம்பர் யூசர்கிட்ட வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப் தான் லைன் நம்பர் 11 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ கிரேட்டஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து i மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஸோ லாஸ்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பருக்கு ப்ரொசீட் ஆகும். ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது ஸோ இட் வில் ஸ்டார்ட் வித் லாஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி ஃபஸ்ட் நம்பர் ப்ரொசீட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி கம்பைல் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 5 நம்பர்ஸ் இங்கே கேட்குது. ஸோ 5 நம்பர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 5 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. 100 ஃபஸ்ட்டு வருது, 81, அதுக்கப்புறம் 43, 65. ஓகே, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.